அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். நான் உங்கள் நெல்லை அன்புடன் ஆனந்தி. காற்றின் கால் தடங்கள் தன்முனை கவிதை தொகுப்பு நூலில் அடுத்த கவிஞர் கவிதா கனகராஜ், கோயம்புத்தூரிலிருந்து. மனிதர்களுடன் பழகுவதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். சுற்றி நடக்கும் நிகழ்வுகள் ஏற்படுத்தும் பாதிப்புகளின் அடிப்படையில் கவிதைகள் எழுதுகிறார். தன்முனை தொகுப்பு நூல்களில் தொடர்ந்து பங்கேற்று வருகிறார். கிரீடத்துக்கு ஓய்வு கொடுங்கள் தன்முனை கவிதை நூல் விரைவில் வெளிவர இருக்கிறது. இவருடைய கவிதையிலிருந்து ஒன்று உங்களுக்காக. தயக்கத்தை தடை செய், முடக்கத்தை முச்சந்தியில் வீசு, ஒழுக்கத்தை உடமையாக்கி தேசத்தை உயர்த்திடலாம். ஒரு நாட்டுப்பற்று மிக்க ஒரு நல்ல கவிதை அப்படின்னு சொல்லலாம். அதாவது யார் முன்னெடுத்து செய்கிறது, யார் திருத்துறது, யார் நல்லது செய்கிறது அப்படின்னு தயக்கம் எதுவுமே வச்சிருக்காத, அதெல்லாத்தையும் தூக்கி முச்சந்தியில் வீசு அப்படிங்கிறாங்க. ஒழுக்கத்தை உடமையாக்கி, ஒரு தனி மனிதன் ஒழுக்கமாக இருந்தால் அந்த நாடே ஒழுக்கமாகிறதுக்கு உயர்றதுக்கு பல வாய்ப்புகள் இருக்குது இல்லையா? அப்போ நீ ஒழுக்கமாக இரு, முதல்ல உன்னோட தயக்கத்தெல்லாம் தூக்கி அடி, இந்த தேசத்தை தன்னால் உயர்த்திடலான்னு அருமையான யோசனை சொல்லியிருக்காங்க. கவிஞருக்கு வாழ்த்துக்கள். நன்றி.